ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு 6 சப்போர்ட்டும் நான் இது ஏற்கனவே வெல்டிங் அடித்தது தான். பீட்டா பாட்டிலிங்காண்டி ரெடி பண்ணது. இப்போ இந்த சப்போர்ட்டை ஃபுல்லாகவே நம்ம மிஷின் வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மிஷின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சேஃப்டி கிளாஸும் காட்டன் க்ளவுஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் கண்ணுக்கும் கைக்கும் அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஒவ்வொரு சப்போர்ட்டையும் நம்ம பொறுமையாக வெட்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இந்த வேலையில் ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதை நானே பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்மளே பார்த்தா தான் அதில் வரக்கூடிய செலவுகளை நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். இந்த 6 சப்போர்ட்டை நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். கட் பண்ணி எடுத்து அந்த இடத்த கிரைண்டிங் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள ரேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம அதை டிஸ்மேண்டில் பண்ணவே இல்லை. அது இனிமேல் நம்ம படிப்படியாக ஃபுல்லாக கரெக்டாக ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ரேக்கில் உள்ள கீழே உள்ள திங்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக ஒதுக்கி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் நமக்கு அந்த ரேக்கை டிஸ்மேண்டில் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இடம் வசதியாக இருக்கும். இப்போ இந்த இடத்த எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேக்கை நம்ம டிஸ்மேண்டில் பண்ண வேண்டியதான். இந்த ரேக் ஆங்கிள் எல்லாத்தையுமே இந்த செல்ஃப் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ரூஃபில் வச்சு ஷீட் வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த ஸ்க்ரூ வச்சு தான் அந்த ஆங்கிளோட செட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா கலட்டினாலே இதை ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ஸ்கொயர் டப்பு தான் நம்ம ரேக்கில் வைக்க போகிறோம். கீழே நம்ம ரவுண்ட் டப் வைக்க போகிறோம். இந்த ஸ்கொயர் டப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த லென்த்தாக இருக்கிற சப்போர்ட்டை கட் பண்ணி மாடிஃபை பண்ணி நம்ம திருப்பி வெல்டிங் அடிக்க போகிறோம். அவ்வளோதான். அதே மாதிரி மேலேயும் கீழேயும் 2 ரோ நமக்கு வரும். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த சென்டரில் இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நான் அந்த டப்ஸை வைக்கிறதுக்காகவே ஒரு உடன் ரேக் பண்ணி வச்சுருந்தேன். நான் முந்தி பீட்டா வளர்க்கும்போது அந்த ரேக்கில் உள்ள திங்ஸ்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் அந்த சென்டரில் நம்ம வச்சிட வேண்டியதான். இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டுறக்காண்டி என்கிட்ட ஒரு பேட்டரி பவர் ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வேலை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இதே மாதிரி எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டினாலே இந்த ரேக்கை நம்ம ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம லூஸ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் நம்ம கையை வச்சு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் ரேக்கையும் நம்ம டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கலெக்டர்கிட்ட இருக்கும்போது ஒரு ஆங்கிள் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டப்பு உடஞ்சி போச்சு. உடஞ்சி கரெக்டாக மேலே உள்ள தண்ணி மட்டும் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இதில் மீன் இல்லாதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டப்புலேயே விழுந்துச்சு. இதில் நம்ம ஃபீமேல் அந்த கிராஸ் ப்ரீடு ப்ளூ டைமண்ட் அந்த கிராஸ் ப்ரீடு ஃபீமேல் ஃபுல்லாக இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம். இங்கே உள்ள கிடக்குது பார்த்தா தெரியும். ஆனால் இந்த டப்பில் ஒரு சின்ன கீரல் கூட விடாத பாருங்களேன். ஒரு சின்ன வெட்டுக்காயத்தோட டப்பு தப்பிச்சிட்டு இந்த உளுந்த இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் இருக்குது. அதை தவிர்த்து இதில் எந்த வித கிராக்குமோ எதுவுமே கிடையாது. இந்த டப்பு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட இருக்கும். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதனால் எப்போவுமே நம்ம ஃபிஷ் ஃபார்முக்கோ வாங்கும்பொழுது இந்த மாதிரி நைலான் டப்பு தான் வாங்கணும். இந்த மாதிரி 100 ரூபா டப்புலாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் உடஞ்சி போயிடும். நம்ம எதையும் போட போகிறதில்ல. ஆனால் எதிர்பாராத விதமாக ஏதாவது விழும்போது இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குது. அதுமாரி இந்த நைலான் டப்பு நல்லா குவாலிட்டியாகவும் எந்த வித டேமேஜ் ஆகாமல் எப்போவுமே இருக்கும். கீழோட ரேக்கை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி தான் மேலேயும் மேலே உள்ள ரேக்கையும் அதே மாதிரி 1 பை 1 டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிஸ்மேண்டில் பண்ணி முடித்த உடனே நம்ம அந்த சப்போர்ட்டை ஃபுல்லாக வெட்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரேக்கை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி முடித்த உடனே நம்ம அந்த சப்போர்ட்டை ஃபுல்லாக அதே மாதிரி மிஷினை வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. வேலை பண்ணும்போது எப்போவுமே நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். நீங்களாக பண்ணுறதா இருந்தேன்னா நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஹை ஸ்பீட் மிஷினை யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த விதத்துலையுமே அவசரப்படக்கூடாது. அது ரொம்பவே ஒரு ஆபத்தில் கொண்டு போய் நம்ம விட்டுரும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடில் உள்ள மாதிரி இந்த சைட்லேயே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா சப்போர்ட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கட் பண்ண இடத்துல தான் இந்த மாதிரி இந்த கட் பண்ணக்கூடிய தடம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பெயிண்டிங் வச்சு டச்சப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா திருப்பி அந்த இடத்துல துரு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா
துரு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பைப்பு ஃபுல்லாமே நமக்கு துரு ஏற ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டெப்பு ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து போட்ட சப்போர்ட்லாம் அதுக்கு கீழேயும் ஒரு சப்போர்ட் இருக்கும். அதையும் நம்ம மிஷினை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம டப்பு லென்த்துக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி நம்ம பைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சென்டர் பீம் இருக்குல்ல, நம்ம ரூஃபு சப்போர்ட்டாக இருக்கிற பீம், அதுலேயும் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து அந்த சப்போர்ட் வச்சு வெல்டிங் அடிக்க போகிறோன்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பைப்பை வச்சு ஒவ்வொன்றா வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ ஒரு 2 ரோ மட்டும் நான் வெல்டிங் அடிச்சுட்டு ஒரு சாம்பிளுக்கு நான் அந்த உங்களுக்கு ஸ்கொயர் டப்பை வச்சு காட்டுறேன். இதே மெத்தடில் தான் நமக்கு மேலே கீழே எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்கொயர் டப் அடுக்க போகிறோம். இது சாம்பிளுக்காண்டி உங்களுக்கு சும்மா வச்சு காட்டியிருக்கேன். நான் மெஷர் பண்ண அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இப்போ மேலேயும் டப்பு கீழேயும் டப் வைக்கும்போது நமக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ஃபிஷ்ஷை கையை உள்ள விட்டு பிடிக்கிறதுக்கு ஹைட் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சப்போர்ட்டுமே வச்சு கரெக்டாக வெல்டிங் அடித்தாச்சு. அந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு வெல்டிங் அடித்தாச்சு. அப்போ தான் நம்ம அந்த லென்த் பைப் வந்து வெயிட் லோட் ஆகும்போது நமக்கு மடங்காமல் இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையும் நம்ம வெல்டிங் அடித்து முடித்தாச்சு. இப்போ நம்மளுடைய அந்த ஆங்கிளை எடுத்து பழைய மாதிரி வச்சு ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான், முன்னாடி பின்னாடியும். இப்போ நம்ம ஆங்கிளையும் வச்சு ஃபுல்லாகவே ஸ்க்ரூ பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம வேலை முடிஞ்சிட்டு இதில் இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்துக்கு நம்ம வந்து டப்பை வச்சு அடிக்கிட்டு நம்ம தண்ணி லோடு ஏற்றும் போது கண்டிப்பாக அந்த சென்டரில் வந்து லோடுக்கு அந்த ஆங்கிள் கண்டிப்பாக பெண்ட் ஆகும். நான் இப்போ சும்மா கையை வச்சு உங்களுக்கு இழுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம கையை வச்சு இழுத்தாலே பெண்ட் ஆகுது. அப்போ நம்ம 50-60 கிலோ லோட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த சென்ட்ரல் ஆங்கிள் வந்து பெண்ட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுக்கு இடையில கரெக்டாக சென்டரில் முன்னாடி பின்னாடி ஒரு சப்போர்ட் வைக்கணும். இதே மாதிரி எல்லா சைடும் வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தண்ணி லோட் ஆகும்போது நமக்கு அந்த லோடு பொறுக்காது. அதுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்து சப்போர்ட்டும் வெல்டிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட 8 சப்போர்ட் தேவைப்படும். 4 இடம் 8 சப்போர்ட் தேவைப்படும் முன்னாடி பின்னாடி வைக்கிறனால. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணணும். சப்போர்ட்டை ரெடி பண்ணி முடித்தோடனே அதை நம்ம மாட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பின்னாடி உள்ள சப்போர்ட்டை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள சப்போர்ட்டை நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிட்டு ரெண்டையும் ஃபிட் பண்ணக்கப்புறம் சென்டரில் உள்ள ஆங்கிளை சப்போர்ட் பண்ணுறக்காண்டி ஒரு சின்ன ஆங்கிள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கீழேயும் செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் 4 இடத்துல நம்ம. அதுக்கப்புறம் கீழே ரவுண்ட் டாப் வைக்கிறதுக்கு நம்ம ரேக் வெல்டிங் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா வெல்டிங் ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா இடத்தையும் நம்ம பெயிண்டிங் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த ரேக் எல்லாத்துலேயுமே நம்ம தண்ணியோட டப் வைக்க போகிறோம். அப்பப்போ லேசாக தண்ணி படும். அதனால் துரு பிடிக்காமல் இருக்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நம்ம பெயிண்டிங் பண்ணி. இப்போ நம்மளோட பெயிண்டிங் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ரேக் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்த ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டப்ஸை ஃபுல்லாக ஒவ்வொன்றா எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த டப்ஸ்லலாம் ஏற்கனவே ஃபிஷ் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு இதை ஒரு ஓரமாக நகட்டி வச்சுட்டு இந்த இடத்த நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இடத்த நான் சுத்தமாக மண்ணு அந்த வெல்டிங் ராடு பீஸு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எதுவும் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம காலையே அது குத்திடக்கூடாது. அதனால தான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த உட்டன் ரேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணணும். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ரேக்கை தூக்கி கொண்டு அப்படியே அங்கே சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரேக்கை தூக்கி கொண்டு நம்ம சென்டர்லேயும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வேலை முடிஞ்சுக்கிட்டே வருது. பார்த்திங்கன்னா தெரியும். ஃபைனலாக இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டப்ஸை ஃபுல்லாக எடுத்து அடிக்கிற வேண்டியதான். ரவுண்ட் டப்ஸை நான் சென்டரில் உள்ள ரேக்லையும் அப்புறம் வந்து சைடில் வந்து கீழே ஃபுல்லாகவே அந்த ரவுண்ட் டப்ஸை வச்சுருவேன். நம்ம கீழே ரேக் செட் பண்ணோம்ல, நம்ம மேலே உள்ள ரேக்கில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்கொயர் டப்ஸை எடுத்து ஒவ்வொன்றா அடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். எதையும் இன்னும் வாஷ் பண்ணல. இப்போ நம்ம அதில் டைரெக்டாக தண்ணியும் பிடிக்க போகிறதில்ல, மீனும் போட போகிறதில்ல. சின்ன சின்ன ஹோல்ஸும் இருக்கும். எனக்கு செகண்ட் ஹேண்ட் டப்ஸ் தான். எல்லாத்தையுமே அடைக்கணும், க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் நம்ம அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் தண்ணி பிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம அடிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம நீட்டாக அடிக்காச்சு. கரெக்டாக ஒரு ஒன் சைடு ரேக்கில் வந்து நம்ம 10 டப் வைக்கலாம். ஸ்கொயர் டப்பு பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்மள்ட்ட இருக்கிற டப்ஸை ஃபுல்லாக அடிக்காச்சு. இதுக்கு மேல் ரேக்கில் வைக்கிறதுக்கு நமக்கு இப்போதைக்கு டப்ஸ் இல்லை. கீழ் ரேக்கில் மட்டும்தான் வைக்கிறதுக்கு டப்பு இருக்குது, ஸ்கொயர் டப்பு. இப்போ நம்ம வருங்காலத்தில் கொஞ்சம் ஏதாவது வருமானம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே உள்ள ரேக்கில் நம்ம ஃபுல்லாகவே டப் அடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை இதோட முடியுது. இந்த வீடியோவும் இதோட முடியுது. கிட்டத்தட்ட ஒரு வார உழைப்பு இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னென்னா, நம்ம ஃபார்முக்கு புது வெரைட்டி கப்பி பேரண்ட்ஸ்லாம் ஆர்டர் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.